கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மத்தியிலே மீண்டும் இவ்விதமாக கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய செய்திக்கு முன்பதாக நாம் அனைவரும் ஜெபத்தோடு அவருடைய சமூகத்திலே தாழ்மையாய் நாம் அமர்ந்திருப்போம். அப்பொழுது தேவன் நம்மோடு கூட நிச்சயமாக பேசுவார். நாம் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான அழுத்தங்கள் நம்மளை சுற்றி வருகிறத நீங்கள் பார்க்க முடியும். நிறைய பேரை கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், என்னால் என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியல, எனக்கு எப்படி என்னுடைய வேலைகளை, என்னுடைய படிப்பை, என்னுடைய குடும்ப ஜீவியத்தை எந்த மாதிரி என்னால் ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இன்னொரு விதமாக சொல்லணுன்னு சொன்னால், இன்றைக்கி அநேகர் கொடுக்கப்படுற செய்தியெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கிறாங்களோ இல்லையோ, அதை ஈஸியாக ஞாபகத்திலிருந்து போயிடும். ஆனால் நாம் சில நேரத்தில் நம்முடைய அழுத்தமான சூழல்கள் எல்லாம் ரியாக்ஷன் பண்ணுறதை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்கன்னா யாரும் மறக்க மாட்டாங்க. செய்தி ஈஸியாக மறந்துடுவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறேனோ அது நிச்சயமாக மனுஷங்களுடைய இருதயத்திலிருந்து மாறவே மாறாது. இன்னொரு விதமாக சொல்லணுன்னு சொன்னால், உங்கள் பிள்ளைங்களும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத விட திங்கட்கிழமை எவ்வளோ கஷ்டப்படுறீங்கிறத அவங்க நல்லா பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா மண்டேலேருந்து நம்முடைய வாழ்க்கை என்னது ஒரு ரேஸ் மாதிரி ஓட ஆரம்பிக்க போது, அந்த அழுத்தமான சூழல்களில் எப்படி நாம் ரியாக்ட் பண்ணுறோம், எப்படியெல்லாம் நாம் செயல்படுறோம் அப்படிங்கிறது பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதை நாம் சரியாக கையாளலைன்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய சாட்சிக்கு கேடு உண்டாக்குற நிலைமைக்கு நாமளே என்ன செய்கிறது உண்டு, வழிகளை திறந்து வைப்பது உண்டு. அப்போ இன்றைக்கி என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், ஹவு டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸ் காம்லி. எப்படி ஒரு அழுத்தமான சூழலை பொறுமையாக நிதானமாக கையாள வேண்டும், எப்படி கையாள வேண்டும், முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக முடியும். அப்போ இன்றைக்கி நம்முடைய கவனத்திற்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து சில பாடங்கள், கிட்டத்தட்ட 5 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 46 முதல் 54 வரை உள்ள வசனங்கள். 46 முதல் 54 வரை உள்ள வசனங்கள் யாராவது ஒருத்தங்க வாசிக்க. பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்டபோது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாயிருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வரவேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பிப் போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். இங்க நாம வாசிக்கக்கூடிய மனுஷன் ராஜாவின் மனுஷன் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் இந்த மனுஷனை ராயல் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நோபல் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் நிச்சயமாக ஏரோதனுடைய அரண்மனையில் வேலை செய்யக்கூடிய நம்பகத்தகுந்த பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியராக இருந்திருக்கக்கூடும். காரணம், ஒரு அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வர்றார். அவர் வரக்கூடிய நோக்கம் ரொம்ப தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு இருக்கக்கூடிய மகன் சாகுற நிலைமையில் இருக்கிறான். இப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த மனுஷனுக்கு எவ்வளவு அழுத்தம் இருந்திருக்கும்.
அந்த மனுஷனுடைய இருதயம் எவ்வளவு கலங்கி போயிருந்திருக்கும், அந்த மனுஷன் எப்படிப்பட்டதான ஒரு இக்கட்டுக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறாருன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ எவ்வளவு வேதனையில் இருக்கும் பொழுது அந்த மனுஷன் என்ன செய்கிறாருன்னா, உதவியற்ற நிலைமையில, ஒரு ராஜாவின் மனுஷன் சொன்னால் நிச்சயமாக என்னென்ன உதவிகள் எப்படியெல்லாம் மருத்துவம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் நிச்சயமாக முயற்சி செய்த பிற்பாடு தான் கடைசியாக என்ன செஞ்சிருக்க முடியும், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்திருக்கக்கூடும். ஏன்னா எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்பார். அப்போ இங்கே இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வரும் பொழுது உதவியற்ற நிலைமையில் பாரத்தோடு ஒரு இமோஷ்னலி பேர்டன்டாக அவர் வருகிற ஒரு சமயத்தை தான் நாம் இங்கே பார்க்குறோம். ஆனால் திரும்பி போகும்போது எப்படி போகிறாருன்னு சொன்னால் ஒரு சமாதானத்தோடு அவர் திரும்பி போகிறார். அப்போ இந்த சூழ்நிலையிலிருந்து இந்த ராஜாவின் மனுஷன் என்ன செய்கிறாருன்னா, சில பாடங்களை நமக்கு கற்றுத்தரார். எப்படி சில நெருக்கடிகளை நாம் கையாளணும். நெருக்கடி சொல்லிட்டு வர்றது கிடையாது. கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு பண ரீதியாக இருக்கலாம், வேலை ரீதியாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் சில இஷ்யூஸாக இருக்கலாம், ஏதாவது இக்கட்டான பலவீனங்களாக இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லாமலே நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. ஆனால் அதை எப்படி நாம் கையாளுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். சரியாக கையாள தெரிலன்னு சொன்னால் இருக்கிற நிலைமை இன்னும் கூடுதலாக மோசமான நிலைமைக்கு தள்ளப்படும். அப்போ இங்கே இந்த மனுஷன் சில பாடங்களை நமக்கு கற்றுத்தரார். இதில் சில விஷயங்களை நீங்கள் மனதில் நிறுத்தி கொள்ளணும். என்னன்னு சொன்னால், இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பிரச்சனை இன்னும் கண்ணில் பார்த்து மாற்றம் வந்ததாக இந்த மனுஷன் என்ன செய்யலை, பார்க்கல. பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்குது. த ப்ராப்ளம் ஹஸ் நாட் அட் சால்வ்ட் எட், அதான் சொல்லணும். பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, கூட பையனை கூட்டிகிட்டு என்ன செய்யலை, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வரலை. பையன் இன்னும் தூரமாக தான் இருக்கிறான், ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருது. அவனை பொறுத்த வரைக்கும் அவனை சுற்றி இருக்கிற சூழல் மாறினதா மாறவில்லையா என்பது தெரியாது, ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ பிரியமானவர்களே, இந்த மனுஷன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய இக்கட்டான நெருக்கடியான சூழல்களில் சில விஷயங்களை கையாளுகிறார். இது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமாக இருந்த ஒரு பகுதி. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய 50வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். இப்போ பொறுமையா என்னுடைய இக்கட்டான நெருக்கடியை கையாளணும்னு சொன்னால், முதல் பாடமே அந்த 50வது வசனத்தில் முதல் பகுதியிலேயே நமக்கு அவர் கற்றுத்தரார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுமைக்கும் நிதானத்திற்கும் காம்னஸுக்கும் அடித்தளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை. நமக்கு அடித்தளமா அல்லது நமக்கு நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு அல்லது கான்ஃபிடென்ஸ் வரதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பதற்றமும் வேதனை இருக்கும்போது ஒரு மாற்றம் வருவதற்கு அடித்தளமாக இருந்த மிக முக்கிய காரணம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை. என்ன சொன்னார்? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த வார்த்தையை அவர் சொல்லாமல் இருந்திருந்தா அவர் போயிருப்பாரா? இந்த வார்த்தையை அவர் சொல்லாமல் இருந்திருந்தா அவரால் நிம்மதியாக அதை ஏற்றுக்கொண்டிருக்க முடியுமா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்களேன். இங்கே இந்த மனுஷன் என்ன செய்கிறான்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறான். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இங்கே இருக்கிறவங்க நீங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிற, தேவன் நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிற வேத புத்தகமானது எல்லா சூழலுக்கும் போதுமான ஆறுதலையும் போதுமான வழிகாட்டுதலை தருவதற்கு போதிய ஒரு புத்தகமாக நம்முடைய கைகளில் இருக்குது. ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்னு சொன்னால், நம்மை சரியாக ஆறுதல் செய்து நடத்த முடியும். அப்போ இங்கே இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருவதற்கு காரணமாக இருந்தது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இன்றைக்கி நமக்கு எண்ணற்ற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய கைகளில் இருக்குதா இல்லையா? நம்முடைய கைகளில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆனால் நிறைய நேரத்தில் நாம் அந்த வாக்குத்தத்தங்களை என்ன செய்கிறதில்லன்னு சொன்னால், நமக்கு உரியதாக மாற்றிக்கொள்வது கிடையாது. நீங்கள் பழைய ஏற்பாடை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த தெய்வ மனிதர்கள் நெகேமியாவும் சரி, தாவீதும் சரி, இவங்கெல்லாம் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிப்பாங்கன்னு சொன்னால், ப்ராமிஸ் ஃபோக்கஸ்டாக ஜெபிப்பாங்க. இப்போ நெகேமியா 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெகேமியா ஜெபம் பண்ணுற விதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லுவார், வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கே ஆண்டவரே, இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லியிருக்கே,
அதை அப்படியே சொல்லி ஜெபிக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆதி சபையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அங்கே ஆதி சபையார் ஜெபம் பண்ணும்போது சங்கீதம் 2 என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கோட் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. 2ஆம் சங்கீதத்தில் இப்படி சொல்லியிருக்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கோட் பண்ணி சொல்கிறாங்க. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னு சொன்னால் நாமும் ப்ராமிஸ் ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டியது அவசியம். அதுக்காக நான் என்ன சொன்னால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இல்லை. ப்ராமிஸ் கூட சில நிபந்தனையும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ப்ராமிஸ் மட்டும் கிடையாது. நாம் அந்த ப்ராமிஸ் நம்முடைய வாழ்க்கையில் ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொன்னால் நம்மக்கிட்ட தேவன் சில எதிர்பார்ப்புகளையும் வைத்திருக்கிறார். அது மேலே கீழே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா அற்பமாக எண்ணக்கூடாது. ஏன்னா அது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய இக்கட்டான நிலைமையில போதிய ஒரு வார்த்தையாக இல்லாமல் இருந்துக்குன்னு சொன்னால் அவர் சொல்கிறார், நான் எப்போவோ என்ன செஞ்சுருப்பேன், செத்து போயிருப்பேன், நான் எப்போவோ என்னுடைய கதை முடிந்திருக்கும். அப்போ இங்கே நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம் என்னன்னு சொன்னால் ரெஸ்ட் இன் காட்ஸ் ப்ராமிசஸ். தேவனுடைய வாக்கு தத்தங்களில் நாம் இளைப்பாற பழக வேண்டும். என்ன சிச்சுவேஷன் உங்களை சுற்றி நடந்துட்டு இருந்தாலும் வேத வசனத்தை படிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு இடைப்பட முடியும். கர்த்தருடைய வசனம் நிச்சயமாக உங்களுக்கு தேவையான ஆறுதலை தரும், இளைப்பாறுதலை தரும். ஆக இளைப்பாறுதல் இல்லாத நிலைமையில நாம இருப்போம்னு சொன்னா இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்னன்னு சொன்னா ரெஸ்டிங் இன் காட்ஸ் ப்ராமிசஸ். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி நாம் இளைப்பாற பழக வேண்டும். ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த மனுஷனை குறித்து நாம் வாசிக்கும்போது ஆபிரகாம் ஞாபகத்து வர்றாரு. ரோமர் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் இதே மாதிரி ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார் என்பதை குறித்து நமக்கு முன்னுதாரணமாக வைக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல். யோசித்து பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு தெரியும், எந்த வயசுல கொடுத்தாருங்கிறது நமக்கு தெரியும். அந்த டைம்ல அவர் கிட்டத்தட்ட he was nearly 100 years old. 100 வயது மதிக்கத்தக்க சமயத்துல இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. ஹியூமன்லி ஸ்பீக்கிங், மனுஷிகமா நாம யோசிப்போன்னு சொன்னா இதெல்லாம் சாத்தியமாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சாத்தியமா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாரா கர்ப்பம் இந்த கர்ப்பத்தை என்ன செய்யறது பெற்றுக்கொள்வதற்கு அல்லது குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு இருக்க வேண்டிய அந்த டைமை தாண்டிட்டாங்க. உண்மை அதுதான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த டைம் பீரியட்னா ஃபார் பியாண்ட் தி ஏஜ் ஆஃப் சைல்ட் பேரிங். குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு முடியாத ஒரு சமயம் தான் அந்த சமயம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாத தம்பதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலம் போக போக நல்லது கிடையாது, காலம் போக போக ரொம்ப கஷ்டம். அதானே உண்மை. இப்போ இவங்களுக்கு இந்த சமயத்தில் வாக்கு கொடுக்கிறார் ஆண்டவர். ஆனால் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம், அவருடைய வாக்கு தத்தத்தை குறித்து எந்த விதத்திலும் அவன் என்ன செய்யலை, சந்தேகப்படலை. கர்த்தருடைய வசனத்தை குறித்து எந்த விதத்திலும் சந்தேகப்படலை. பிரியமானவர்களே, நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருப்போம்னு எனக்கு தெரியாது. எப்படிப்பட்ட அழுத்தமான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சமயத்தில் நாம் கடந்து வந்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அவருடைய வார்த்தை சுத்தமானது, அவருடைய வார்த்தை உண்மையானது, அவருடைய வார்த்தை ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு சொன்னால் நிச்சயமாக அவர் அதை என்ன செய்வார்னு சொன்னால் நிறைவேற்றுவார். இன்னைக்கு இந்த ராஜாவின் மனுஷன் பெரிய விசுவாசியெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய விசுவாசியெல்லாம் கிடையாது, அதுவும் பிரதரன் விசுவாசியெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் யாரையோ பற்றி என்ன செய்கிறாருன்னா கேள்விப்படுறாரு. இயேசு யாருன்னு அவருக்கே தெரியாது பெரிய அளவுக்கு. இயேசு அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3வது மனுஷன்தான். அவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பார், நிறைய அற்புதம் செய்கிறாரு, நிறைய அதிசயம் செய்கிறாரு, ஏதோ ஒருத்தங்க மூலமாக அவர் நிச்சயமாக கேள்விப்பட்டிருக்க முடியும். ஒருவேளை அது யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 100க்கு அதிபதியை குறித்து நாம் வாசிக்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் ரொம்ப பலவீனமாக இருக்கும் பொழுது 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை தூரத்துலேருந்தே சுகப்படுத்தினது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ 100க்கு அதிபதி ஒருவேளை இவங்க எல்லாமே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறனால மேபி இவர் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் போய் என்ன செய், நான் ஒருத்தர் இருக்கிறாரு, என்னுடைய வேலைக்காரனுக்கு அவர் என்ன செய்தாரு, சுகம் கொடுத்தாரு,
நீ கொஞ்சம் அவர்கிட்ட போய் என்ன செய், ட்ரை பண்ணி பாரு. அப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவங்க இடத்துக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே ஓடி போறாரு. அதான் நாம இங்க பார்க்கிறோம். அப்போ இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி ஆபிரகாம் தேவனுடைய வாக்கு தத்தங்களை சூழ்நிலைகள் மாறாம இருக்கும்போது நம்பினாரோ, அதே மாதிரி இந்த ராயல் அபிஷியல், இந்த ராஜாவின் மனுஷன் மகன் தன்னை விட்டு தூரமா இருந்த போதும், வீட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம இருந்த போதும், எந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அவர் கையில கிடையாது. ஏதாவது மாற்றம் இருக்குதான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. வாட்ஸ்அப் கிடையாது, மெசேஜ் கிடையாது, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. ஆனா கண்ணை மூடிட்டு ஆண்டவர் சொன்ன வாக்க அப்படியே நம்ப முடியுமான்னு கேட்டா நம்ப முடியும். இன்னைக்கு நீங்களும் பண்ணலாம், நானும் பண்ண முடியும். என் வாழ்க்கையில என்ன வேணாலும் இப்ப நடந்துட்டு இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றாம போக மாட்டார். ஆண்டவரால செய்யக்கூடாதது இல்லவே இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவரால் கூடாதது ஒண்ணுமே ஏதாவது இருக்கு அவரால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அல்லது அவருடைய வார்த்தை நமக்கு தேவையான ஆறுதலையும் வழிநடத்துதலையும் நிச்சயமாக செய்ய முடியும். இதை நீங்க நம்புவீங்கன்னு சொன்னா உங்களுடைய சூழல்கள்ல, உங்களுடைய நிலைமையில நீங்க அதை நம்பி இளைப்பாறுவதற்கு முடியும். ஆக நாம் இங்க கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் பாடம், ரெஸ்ட் இன் காட்ஸ் ப்ராமிசஸ். தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் நம்பி இளைப்பாற வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எந்த டினாமினேஷனை சார்ந்தவராக இவர் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இவர் இவ்வளோ விசுவாசிக்கிறாரே, நம்ம எல்லாம் வாக்கு தத்தம் இப்படிலாம் ரொம்ப பேசவே மாட்டோம். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, இவர் எந்த டினாமினேஷனாக இருந்திருக்க முடியும்? இதுக்கு எந்த டினாமினேஷனும் தேவையில்லை. ஆண்டவருடைய வசனத்தை நம்பினா போதும். யாரா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை உண்மை, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் இது நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இந்த மனுஷன் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டார். ஆக இன்றைக்கு நாமும் கூட அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உங்கள் அழுத்தம் அப்படியே இருக்கலாம், நீங்கள் ஜெபிக்கும் போது பதில் இன்னும் வராமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்கள் அவரை விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு நாள் மாற்றம் வரும், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆக இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி நாம் இளைப்பாற பழக வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. சகலம் அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே தான், நன்மை தீமை, ஒரு பகல் போன்ற வாழ்க்கை, இருள் போன்ற வாழ்க்கை, சந்தோஷம் துக்கம், எல்லாமே எல்லாமே இன்க்ளூடட், எல்லாமே சேர்ந்து தான் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அது எண்ட் ஆஃப் த டே நாம் சொல்லுவோம், ஆண்டவர் இதை அனுமதித்தது நல்லது, இன்னைக்கு அதனுடைய நன்மையை என்னால் உணர முடியுதுன்னு சொல்லி நாம் சொல்ல முடியும். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்குது அப்படின்னு சொன்னால் இம்மிடியட்லி நன்மைக்கு ஏதுவாக நடக்குதான்னு கேட்டால் இல்லை, டைம் எடுக்கலாம். நீங்கள் சில நேரத்தில் ரொம்ப கஷ்டங்களுக்குள்ளாக போக வேண்டியது வரும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அவர் எல்லாவற்றுக்கும் பின்னாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக முடிந்த அளவுக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் நம்பி உறுதியாக இளைப்பாற பழகுங்க. ஒருவேளை பயம் வரலாம், திகில் வரலாம், கஷ்டம் வரலாம், அப்படி இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி கொண்டு உங்களுடைய கஷ்டமான நேரங்களில் இருக்க பழக வேண்டும். ரெண்டாவது பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே 50வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். பிரியமானவர்களே, அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி இருந்தால் மட்டும் போதாது, அவருடைய வார்த்தையை அல்லது அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமையையும் நாம் நம்ப வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜாவின் மனுஷன் ஏதோ இயேசு சொன்ன வார்த்தையை சும்மா வெறுமனே நம்பி போகலை. அவன் நம்பி போனதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருந்த வல்லமையை நம்பி தான் அவன் போனான். புரியுதுங்களா? சும்மா அவர் சொல்லிட்டாரு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல், அவர் சொன்ன அந்த வார்த்தை, அதாவது நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான், அந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வல்லமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தத்திற்கு உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது, நமக்கு தெரியும். ஆனால் இங்கே
அவர் சொன்ன உடனேயே அதை நம்பி போனதற்கு, சமாதானத்தோடு நம்பி போனதற்கு காரணம் என்னன்னா, அந்த வார்த்தை இயேசு சொன்னதுனால போனார். நான் இப்படி யோசிச்சது உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை அங்க இருக்கிற ஏதாவது ஒரு சீஷன் அவரிடத்துல வந்து, நீ வீட்டுக்கு போ, நான் என்ன செய்றேன், உன்னுடைய பிரச்சனையை இயேசு கிறிஸ்துவினிடத்துல ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் போயிருப்பாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். போயிருப்பாரா? இன்னைக்கு அவரை சுற்றி எத்தனை பேரோ இருந்தாங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருந்திருப்பாங்க, சீஷர்கள் கூடவே இருந்தாங்க. இன்னும் நிறைய கூட்டம் அவரை சுற்றி இருந்துச்சு. அதுல பிரபலமான ஒருத்தர், நீ ஒரி பண்ணாத, டோன்ட் வரி, ஐ வில் ரெக்கமெண்ட் யுவர் கேஸ் டு ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை இங்க இருக்கிற அந்த கூட்டத்தில் இருக்கிற யாராவது இந்த மனுஷனிடத்துல சொல்லியிருந்தா, நான் நம்புறேன் அவரால் சமாதானமா திரும்பி போயிருக்க முடியவே முடியாது. ஒருவேளை அவர் இல்லை இல்லை நான் போக மாட்டேன், இயேசு சொன்னதுக்கு அப்புறமும் நான் போக மாட்டேன், ஏன்னா அடுத்த வசனமே சொல்லுது, நீங்க எப்படிப்பட்டவர்கள், அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணாவிட்டால் என்ன செய்ய மாட்டீங்க, விசுவாசிக்க மாட்டீர்கள், நம்ப மாட்டீங்கன்னு உடனே சொல்றாரு. அது சொல்லும்போது நீங்க பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறது யாரு கூட அப்படின்னு கேட்டா, இந்த ராஜாவின் மனுஷனோடு. ஆனா அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, அடுத்த வார்த்தை சொல்ற, நீங்கள் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்பொழுது அவனை நோக்கி நீன்னு தான் சொல்லணும். ஆனா அவர் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, நீங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்கள் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த கப்பர்நகூம்ல அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களை பார்த்து சொல்றாரு, எப்பா உன் மக்கள் எல்லாமே அப்படிப்பட்டவங்க தான். எப்படிப்பட்டவங்க? கண்ணால பார்த்தா மட்டும்தான் நம்பக்கூடிய கூட்டம், இது நடந்தா மட்டும்தான் நம்பக்கூடிய கூட்டம். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஆம்பளை பிள்ளைய நீர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் சபைக்கு வருவோன்னு சொல்லிச்சு அந்த அம்மா, இல்லைன்னா வரமாட்டேன்னு. ஆண்டவர் பாவம் பார்த்து ஆம்பளை பிள்ளையும் கொடுத்துட்டாரு. இப்போ பிரச்சனை என்னன்னா, கொடுக்காம இருந்திருந்தா தான் ரியாலிட்டி தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் அதை கொடுக்கவும் செஞ்சுட்டாரு. இப்படியும் கேட்குறவங்க இருக்கிறாங்க. இப்போ இங்க நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அவனிடத்துல நீங்க வந்து இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லும்போது, இந்த மனுஷன் வார்த்தையை சொல்லாமலே தன்னுடைய வாழ்க்கையின் மூலமா வெளிப்படுத்தினது என்ன தெரியுமா? நான் இந்த கூட்டத்தை மாதிரி கிடையாது, நான் இந்த கூட்டத்தை மாதிரி கிடையாது, நான் மற்றவங்கள மாதிரியெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், பார்த்தா விசுவாசிக்கிற கூட்டம் கிடையாது, பார்க்காமலே நான் என்ன செய்வேன், விசுவாசிப்பேன் அப்படிங்கிறத எப்படி வெளிப்படுத்தினார்னா, அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். போகாம இருந்திருந்தா அவனுடைய அவ்விசுவாசத்தை அவன் வெளிப்படுத்தியிருப்பான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு வாக்கு தத்தம் ஒரு பெரிய மேட்டர் இல்லை. சில நேரத்துல அது நடக்குமா நடக்காதா, கொஞ்சம் காலம் தள்ளி போயிட்டே இருக்குன்னு சொன்னா நாம என்ன செய்வோம், ஆண்டவரே நீங்க உண்மையா இருக்கிறீங்களா, உங்களால இதை செய்ய முடியுமா, நேரடியா கேட்க மாட்டோம், பப்ளிக்கா கேட்க மாட்டோம். ஆனா மனசு எப்படி இருக்குன்னு சொன்னா இப்படிதான் இருக்கும். நடக்குமா நடக்காதா, உங்களால முடியுமா முடியாதா, இல்ல நான் வேணா வேற யாரையாவது போய் ட்ரை பண்ணவா அப்படின்னு தோணும். பிரியமானவர்களே, அவருடைய வாக்கு தத்தத்தை நீங்க நம்பி இளைப்பாறும் பொழுது அதோடு கூட அவருடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை இருக்கிறது என்பதை நீங்க நம்பி இளைப்பாற வேண்டும். ரெஸ்ட் இன் காட்ஸ் பவர், ரெஸ்ட் இன் காட்ஸ் ப்ராமிசஸ் நாம பார்த்தோம். நம்முடைய சூழல்களை வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நாம வாழணும். ரெண்டாவது, ரெஸ்ட் இன் காட்ஸ் பவர், அவரால் அதை செய்ய முடியுங்கிற நம்பிக்கையோடையும் நாம் என்ன செய்யணும்னு சொன்னா நம்முடைய கஷ்ட காலத்தை கடத்த வேண்டும். அவரால் செய்ய முடியும். இந்த மனுஷன் நம்பி புறப்பட்டு போனா, வீடு போய் சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனா வீட்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு தெரியாது அவனுக்கு. ஆனாலும் அவன் நம்பி போனான்னா அது அவனுடைய விசுவாசம். நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறதா? 100க்கு அதிபதியினுடைய அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் வியந்து போனார். வியந்து போனார். He marveled at his faith அப்படின்னு தான் வாசிக்கிறோம். He marveled. நான் நினைப்பேன், ஆண்டவரை இப்படியும் இந்த உணர்ச்சி வசப்பட வைக்க முடியுமா? முடியும். நடந்திருக்கு. பைபிள் சொல்லுது, அவர் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து வியந்து போனார். உங்களுடைய விசுவாசம் எங்கே? நான் இந்த விஷயத்துல நான் ரொம்ப வீக்கு. இந்த விஷயத்துல ரொம்ப வீக்கு. இந்த செய்தி நான் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஆண்டவர் என்னோடு கூட பேசுறதற்கும் ரொம்ப உந்துதலா இருந்தது என்னுடைய மனைவி. என்னுடைய உண்மையாட்டு சொல்றேன், என்னுடைய மனைவி.
அவங்க கொடுக்கக்கூடிய பதில் இப்படிதான் சொல்லுவாங்க, கர்த்தருடைய சமயம் இன்னும் வரல. யாரு கேட்டாலும் எந்த ஒரு பதில் சொன்னாலும் கர்த்தருடைய சமயம் இன்னும் வரல. உங்க விசுவாசம் எங்க? நாம செய்தி கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனா பின்னாடி வண்டியில போகும்போதோ வரும்போதோ நிறைய பாரத்தோட ஆண்டவர்கிட்ட கண்ணீர் வடிச்சு ஜெபிச்சுட்டே போகும்போது எனக்கு பின்னாடி இருந்து ஒரு ஒரு பிஞ்சு ஒன்று வரும். வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? உன்னுடைய விசுவாசம் எங்க? இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய விசுவாசம் ரொம்ப குறைவாக இருக்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக இருக்குது. என்ன செய்யணும்னு சொன்னால், சீஷர்கள் ஜெபித்த மாதிரி, இன்க்ரீஸ் மை ஃபெய்த். ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை என்ன செய்யுங்க? வர்த்திக்கப்படும். என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க. இங்கே யாருமே சூப்பர் ஹியூமன் கிடையாது. ஓப்பனாக சொல்கிறேன், நாம் நம்முடைய விசுவாசத்தில் இன்னும் வளர வேண்டியது நிறைய இருக்குது. இங்கே ஆண்டவருடைய வல்லமையை இந்த மனிதன் என்ன செய்தான்னு சொன்னால் நம்பினான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு வேதனையில் இருக்கிற ஒரு குடும்பத்தை உங்களாலே என்னால் என்ன செய்ய முடியல? ஆறுதல் படுத்த முடியல. உங்களுக்கு தெரியும், யோபு என்ன செய்ய வந்தாங்கன்னு சொன்னால், ஆறுதல் படுத்துவதற்கு நண்பர்கள் வந்தாங்க. அவங்களுக்கு சரியான வார்த்தை இருந்துச்சா? ஒரு வாரம் அமைதியாக இருந்தான். அவன் அமைதியாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எப்போ வாயை திறந்தானோ அப்போவே இருந்து இவருடைய பிரச்சனை இன்னும் கூட ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் நம்முடைய வார்த்தைகள் வேதனையில் இருக்கிற ஒரு மனுஷனை ஆறுதல் படுத்துவதற்கு போதாது. அதனால தான் நாம் வசனத்திலேருந்து பேசுகிறோம். அதனால தான் ஒரு துக்க வீட்லேயும் சரி, கர்த்தருடைய வசனத்திலேருந்து ஏன் பேசுகிறோன்னு சொன்னால், கர்த்தருடைய வசனத்திற்கு மனுஷனுடைய வார்த்தையை விட அதிக வல்லமை இருக்கிறது. அது மட்டுமே என்ன செய்ய முடியும்னு சொன்னால், ஒரு மனுஷனுக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். அப்போ இந்த மனுஷன் புறப்பட்டு போவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த வார்த்தை இயேசு சொன்னதுனால. புரியுதுங்களா? வேற யாரு சொல்லியிருந்தாலும் அவர் என்ன செஞ்சிருக்க மாட்டாரு. பிரியமானவர்களே, நமக்கும் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நாமும் நம்புவோமானால் நிச்சயமாக அந்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் அனுபவிக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதே ஆபிரகாமுடைய வாழ்க்கைக்கு நம்ம முதல்ல படித்த வசனத்துக்கு நேராக வரலாமே. ரோமர் 4ஆம் அதிகாரம் அவருடைய 21வது வசனம், 20வது வசனம் நாம் படித்தோம். 21வது வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அப்படின்னு வாசிக்கிறோம். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். மறுபடியும் இங்கே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், அவரால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியும், அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது என்பதை எப்படி நம்பினான்? வசனத்தை முழு நிச்சயமாய் நம்பினான். முழு நிச்சயம். நாம் நம்புகிறோம், ஆனால் முழு நிச்சயமாக நம்புகிறோமான்னு கேட்டால் இல்லை. அதான் பிரச்சனை. இங்கே அவர் என்ன செய்கிறாருன்னா, முழு நிச்சயமாக அதை நம்பினார் என்று நாம் வாசிக்கிறோம். முழு நிச்சயமாக நம்ப முடியாத சூழல் தான், ஆனாலும் முழு நிச்சயமாய் நம்பினார். அதுதான் உண்மையான விசுவாசம். காணாமல் விசுவாசிப்பது, என்ன சூழ்நிலையும் நம்மை சுற்றி மாறாமல் இருக்கும்போது விசுவாசிப்பது, அதுதான் உண்மையான விசுவாசம். பிரியமானவர்களே, 2வது பாடம் இந்த மனிதன் நமக்கு கற்றுத்தரக்கூடியது என்னன்னு சொன்னால், ரெஸ்ட் இன் காட்ஸ் பவர். தேவனுடைய வல்லமையை நாம் நம்பி இளைப்பாற பழக வேண்டும். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை, அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு இன்னும் அவருடைய வல்லமையில் சந்தேகம் இருக்குன்னு சொன்னால், உங்கள் பைபிளில் பக்கத்தை படித்து பார்த்தாலே போதும். அதிகாரம், நம்ம கையில் இருக்கிற முதல் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துக்கு போனாலே அவர் சொல்கிறாரு, லெட் தேர் பி லைட். அப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும், வெளிச்சம் உண்டாயிற்று. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, நோ சூனர் ஹி செட். அவர் அதாவது சொன்ன மாத்திரத்துடையே அங்கே வெளிச்சம் உண்டாயிட்டு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இல்லை, 10 நிமிஷம் கழிச்சு இல்லை, அது சொன்ன உடனேயே நடந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஆண்டவர் திட்டமிட்ட சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் நிச்சயமாக வரும். என்னுடைய சமயத்தில் இல்லை, அவர் இன்டெண்ட் பண்ண சமயத்தில் நிச்சயமாக மாற்றம் என்பது வரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 3வது பாடம் என்ன? எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? நான் கண்டினியூ பண்ணலாமா? எல்லாரும் பார்த்தா ஏதோ துக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு, இல்லை ஏதோ தூக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் இங்கே கவனிக்கிறீங்க தானே? ஓகே. ஸோ 3வது லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 52வது வசனம்,
அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ இந்த வேலைக்காரங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, திரும்பி வரும் பொழுது எந்த நேரத்தில் நடந்தது அப்படிங்கிறத யாரு கேட்டு அறிந்து கொள்றது? ராஜாவின் மனுஷன் கேட்டு அறிந்து கொள்றார். பொதுவாக இது யாரும் பண்ண மாட்டாங்க. யாராவது பண்ணுவாங்களா? நமக்கு பிரச்சனை தீர்றதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்வோம்னு சொன்னால், ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு எப்பத்துல இருந்துப்பா பிரச்சனைன்னு கேட்டால், இப்போ ஒரு அப்பா வந்து குழந்தைக்கு காய்ச்சல்னு கொண்டு போகிறாங்கன்னா, டாக்டர் எப்போ காய்ச்சல்னு சொன்னால் அவர் ஒரே வாரத்தில் முடிச்சு நேற்றுன்னு சொல்லி முடிச்சிருவார். ஆனால் அதே இது அம்மா என்ன செய்வாங்கன்னு சொன்னால், நேற்று 7 மணிக்கு தொடங்குச்சு, 7 மணிலேருந்து ஒரு 2 வாட்டியாவது அவனுக்கு என்ன வந்துச்சு, வாமிட் வந்துச்சு. அப்போ அதிலிருந்து இன்னும் சிவியர் ஆனா, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அதானே உண்மை. நல்லா கேர்ஃபுல்லாக கவனமாக அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த பிரச்சனையில் எல்லாம் கவனமாக இருப்பாங்க. நாம் மென் என்ன செய்வோம்னா ஒரே வாரத்தில் முடிச்சிருவோம். நேற்றுலேருந்து காய்ச்சல், மருந்து கொடுங்க, கிளம்புறோம். ஆனால் இங்கே இவர் என்ன செய்கிறாருன்னா, ரொம்ப கவனமாக அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அவர் என்ன செய்யணும் கேட்குறாரு, எப்போ குணமாச்சு கேட்கும்போது அவங்க பதில் கொடுக்குறாங்க, 7ஆம் மணி நேரத்தில் குணமுண்டாயிடுச்சு. இந்த 7ஆம் மணி நேரம் அப்படின்னு சொன்னால் மதியம் 1 மணி, யூதர்களுடைய கணக்கின்படி மதியம் 1 மணி. இப்போ கொஞ்சம் யோசிங்க, மதியம் 1 மணிக்கு சுகம் கிடைக்குது. இவர் என்ன செய்கிறாருன்னா எப்போ அப்படின்னு கேட்கும்போது அவங்க டைமிங் சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, டக்குன்னு அவருடைய மனசு இயேசு தன்னிடத்தில் சொன்ன டைம் எதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். இப்போ யோசிக்கும்போது இயேசு சொன்ன நேரமும் இந்த வேலைக்காரங்க சொல்லக்கூடிய நேரமும் ஒரே நேரம். புரியுதுங்களா? ஆவியானவர் இங்கே நமக்கு சும்மா எழுதி வைக்கலை. சில நேரத்தில் நாம் தப்பாக நினச்சிருவோம். அவங்க வேலைக்காரங்க கிட்ட எப்போன்னு கேட்கும்போது அவங்க சொல்லலை, ஏதோ இந்த 1 மணி வாக்கில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலை, அரவுண்ட் 1 o'clockன்னு சொல்லலை, இல்லை வந்து சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு நடந்துச்சு, இல்லை ஒரு மத்தியானம் ஒரு 2லேருந்து 3க்குள்ளே நடந்துச்சுன்னு சொல்லிட்டுலாம் அவங்க சொல்லலை. அவங்க சொன்னதை நீங்கள் பார்த்தீங்களா? எக்ஸாக்டாக சொல்கிறாங்க. ஆவியானவர் அதை நமக்கு எக்ஸாக்டாக எழுதி வச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, இது வந்து கோஇன்சிடென்ஸ் கிடையாது. இது ஒரு தற்செயலான சம்பவம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு உண்மையான சத்தியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அந்த சத்தியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நாம் தேவனுடைய அந்த கால தவறாமையை நம்பி நாம் இளைப்பாற வேண்டும். அவர் காலம் தவற மாட்டார். ரெஸ்ட் இன் காட்ஸ் பஞ்சுவாலிட்டி. அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்பினா மட்டும் போதாது, அவருடைய வல்லமையை நம்பினா மட்டும் போதாது, அவருடைய சமயத்தையும் நம்பக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு வாக்குத்தத்தம் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் டைம் தான் ரொம்ப பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு மன அழுத்தத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? வெயிட்டிங் பீரியட். இப்போ கல்யாணத்துக்கு ஜெபம் பண்ணுறீங்கன்னா 2 வருஷம் சந்தோஷமாக இருப்பீங்க, ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இன்னும் வேதனை கூடும். எப்போ கல்யாணம் நடக்கும் என் பையனுக்கு? இல்லை ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு வேலை கிடைக்கல, எப்போ என் பையனுக்கு வேலை கிடைக்கும்? ஒருவேளை குழந்தை இல்லைன்னு சொன்னால் 1 வருஷம் பரவாயில்லாமல் இருக்கும், 2 வருஷம் பரவாயில்லாமல் இருக்கும், 3ஆவது வருஷம் 4ஆவது வருஷம் 5ஆவது வருஷம் 6ஆவது வருஷம்லாம் அப்படியே இனி எப்போ 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 எப்போ. நம்முடைய மனசு எல்லாமே என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு வேதனைக்குள்ளாக கடந்து சொல்லும். பிரியமானவர்களே, டைம் ஆக 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 அழுத்தமும் கூடும், வேதனையும் கூடும், குழப்பமும் கூடும், பிரச்சனையும் கூடும். உண்மைதான். ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஆண்டவர் பஞ்சுவலான ஆண்டவர். புரியுதுங்களா? அவர் பஞ்சுவலானவர், காலம் தவறாதவர். அவர் எந்த சமயத்திலையுமே அவர் நினைத்த சமயத்தை என்ன செய்ய மாட்டாருன்னு சொன்னால் மாற்றவே மாட்டார். அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா சுகம் உண்டு. இந்த மனுஷனுக்கு 7ஆம் மணி நேரத்தில் சுகம் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் நினைத்திருந்தபடியால் அந்த மகனுக்கு 7ஆம் மணி நேரத்தில் சுகம் கிடைத்தது. ஒருவேளை நமக்கு 8ஆம் மணியா இருக்கலாம், நமக்கு 10ஆம் மணியா இருக்கலாம், இல்லை ஒருவேளை நமக்கு இல்லாம கூட இருக்கலாம். வேதம் தெளிவாக சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும். பவுலுக்கு கொடுத்த பதில் அதுதான். அந்த பதில் கொடுக்காத வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அவர் செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அவருடைய சமயத்தில், அவருடைய டைம்ல அவர் நிச்சயமா என்ன செய்வார்னு சொன்னா
காரியங்களை வாய்க்க செய்வார். ஏன் அப்படி சொல்கிறேன்? வேதாகமத்தை படித்து பார்த்தீங்கன்னா வேதாகமத்தில் அவர் டைமுக்கு செயல்படுறத நிறைய இடங்கள்ல நீங்கள் வாசிக்க முடியும். உதாரணத்துக்கு இதே ஆபிரகாம் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இந்த ஆதியாகமம் 15ஆம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வார்த்தை வரும். இந்த ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் ஆல்ரெடி 100 வயசில் கொடுத்துட்டார். 100 வயசில் இல்லை, முன்னாடியே கொடுத்துட்டாரு. 75லேயே அந்த டைம் பீரியட்லேயே என்ன செய்யுதுன்னா ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா வெயிட்டிங் பண்ணுறதை நீங்கள் பார்க்க முடியும். வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கார். அந்த வெயிட்டிங் டைம் பீரியடை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மறுபடியும் அவரை உற்சாகப்படுத்துறதற்கு வந்து தரிசனமாகும் பொழுது அங்கே ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப பயன்படுத்தப்படும். குறித்த சமயத்தில். வாசிச்சிருக்கீங்களா? குறித்த சமயத்தில். ஆண்டவர் சொன்ன அந்த தக்க சமயத்தில் அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த விஷயத்தை செய்கிறார். அட் ஹிஸ் அப்பாயிண்டட் டைம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். அட் ஹிஸ் செட் டைம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும். அவர் குறித்த நேரத்தில், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் இப்படிங்கிற வார்த்தை வந்து அங்கே பயன்படுத்தப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ பிரியமானவர்களே, தேவன் தன்னுடைய சமயத்தில் தன்னுடைய நேரத்தில் காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆக நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், தேவன் நிச்சயமாக அவருடைய சமயத்தில் காரியங்களை செய்வார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. நாம் அவருடைய அந்த கால தவறாமையை நம்பி நாம் இளைப்பாறுவதற்கு நிச்சயமாக பழக வேண்டும். ஆக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே வாக்குத்தத்தம் ரொம்ப பிடிக்கும். we all love promises but we don't like process. ஆண்டவருடைய அந்த ப்ராசஸ், அந்த அந்த காலத்தை அந்த சமயத்தில் நாம் கடந்து வரக்கூடிய அந்த சுழற்சி, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கு செய்யக்கூடிய முறைகள் நிறைய நேரத்தில் நமக்கு பிடிக்கிறது இல்லை. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அது நிறைவேறணும்னு சொன்னால், அவருடைய வல்லமை வெளிப்படணும்னு சொன்னால் அவருடைய நேரத்தில் தான் அது நடக்கும். ஆகவே தக்க சமயத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஈடுபடும்படிக்கு நாம் அமைதியாக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில நேரத்தில் அவர் பதிலை உடனடியாக கொடுக்கலாம். சில நேரத்தில் அவர் உங்களை என்ன செய்யலாம்? காத்திருக்க செய்யலாம். சில நேரத்தில் அவர் சூழ்நிலையை விரைவாக மாற்றலாம். சில நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை முதலாவது மாற்றுவார். அவர் பதில் தர்றதுக்கு முன்னாடி உங்களை பக்குவப்படுத்தி உங்களை சரியான விதத்தில் கொண்டு வந்ததற்கு பிற்பாடு அவர் நிச்சயமாக என்ன செய்வார்னா நமக்கு பதிலை கொடுப்பார். ஆக ஒன்று மட்டும் உண்மை, எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டிய பதிலை நிச்சயமாக கொடுப்பார். அந்த சூழலையே நமக்கு ஆறுதலை கொடுப்பார். இந்த மனுஷனுக்கு சுகம் கிடைத்து விட்டது என்கிற நம்பிக்கையோடலாம் அவன் போகலை. அவர் சொன்ன வார்த்தையை நம்பியிருந்தானே தவிர கிடைச்சதா கிடைக்கலையாங்கிறது அவனுக்கே தெரியாது. உண்மைதானே? விசுவாசித்தான், உண்மையா நம்புனான், அவனுடைய நம்பிக்கை உண்மைதான். ஆனால் சுகம் கிடைச்சிட்டான்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு அந்த சூழ்நிலை தெரியாமலே போனான். அதனால தான் எவ்வளவு ஆர்வத்தோடு அவன் கேட்குறான், எப்போ சுகம் கிடைத்தது? கிடைக்குங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு, ஆனால் கிடைச்சிட்டா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஒருவேளை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நடக்கலாம், இல்லை ஒருவேளை போய் சேர்ந்து 2 நாளுக்கு அப்புறம் நடக்கலாம், எப்போ நடக்கும்னு தெரியாது. ஆனால் பதில் கிடைத்த உடனே அவன் சந்தோஷப்பட்டான். ஆண்டவர் சொன்ன அந்த சமயத்தில் அது நடந்தது. அப்போ சொன்ன உடனே அவருடைய வார்த்தையினால அவருடைய வல்லமை எவ்வளவு அற்புதமாக நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்களேன். வீட்டுக்கு போகலை, தூரத்தில் இருந்தே அவர் என்ன செய்கிறாரு? சுகப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும். ஆக பிரியமானவர்களே, இது 3வது பாடமாக இருக்கிறது, அவருடைய பஞ்சுவாலிட்டி, ரெஸ்ட் இன் காட்ஸ் பஞ்சுவாலிட்டி. 4வது பாடம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 47வது வசனமும் 49வது வசனத்திலையும் அவர் வேண்டிக் கொள்றதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டான் அப்படின்னு நாம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 49வது வசனம், என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றார். கம் டவுன், நீங்க கண்டிப்பா என்ன செய்யுங்க? வாங்க, எனக்கு உதவி செய்யறதுக்கு வாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது. இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை வேண்டிக் கொண்டான் அப்படின்னு சொன்னா இம்ப்ளோரிங், பெக்கிங். எப்படி நீங்க ஒரு சிக்னல்ல காசு வேணும்னு ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னு சொன்னா
ஒரே நேரத்தில் போயிடுவாங்களா? இல்லை, நீங்கள் கொடுக்குற வரைக்கும் கேட்பாங்க, நீங்கள் விண்டோவை இறக்குற வரைக்கும் கேட்பாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு பதில் சொல்கிற வரைக்கும் கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் போன உடனே தன்னுடைய பொசிஷனை வச்சுட்டு, ஜீசஸ் இங்கே வாங்க, எனக்கு பிரச்சனை இருக்குது, வந்து தீர்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசலை. அங்கே அவர் பண்ண விஷயம் என்னன்னு சொன்னால், எத்தனை பேரோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி கேட்டாங்களோ, அதே மாதிரி தான் இங்கே அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் கேட்குறத நீங்கள் பார்க்க முடியும். ஒரு டைமோட நிறுத்தலை, என் கூட வாங்க, என் புள்ள சாகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யுங்க, தயவு செய்து வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த நிலைமையை, எப்படி அவர் கேட்டிருப்பாருன்னு சொல்லி. இதில் நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், பதில் கிடைக்காத சமயத்தில் சும்மா நாம் இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை வைக்கல. இன்னைக்கு நிறைய நேரத்தில் விசுவாசிகள் அவங்களுக்காக அநேகர் ஜெபிச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க அவங்களுக்காக ஜெபிக்க மாட்டாங்க. உண்மையா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பதில் சொல்லுங்களேன். மனசில் சொல்லுங்க. நாம் நிறைய பேர்கிட்ட ஜெப குறிப்பு சொல்லுவோம், நமக்காக சபையே என்ன செய்யும்னு சொன்னால் ஊக்கமாக ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க வீட்டில் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த நபர் ஜெபம் பண்ணுறாரான்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணுவார், பண்ண மாட்டார் இல்லை. ஆனால் மற்றவங்க பண்ணக்கூடிய அந்த வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் அந்த சின்சியராக தொடர்ச்சியாக பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இங்கே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் சில விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறாரு, அல்லது ஏதோ ஒரு இக்கட்டான சூழலில் நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னால், நமக்கு ஜெபிக்கிறத தவிர வேற வழியே இல்லை, ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறதை தவிர வேற வழியே இல்லை. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை அது, அதை நிச்சயமாக நாம் செய்ய வேண்டியது அவசியம். எப்படி இவர் ப்ளீடு பண்ணாரோ, எப்படி இவர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்டாரோ, விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய பிரச்சனைகளில் அவர்கிட்ட நெருக்கமாக சேர்றதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நாம் ஜெபிக்கணும். பிலிப்பியருக்கு நேராக உங்களுடைய கவனங்களை திருப்புங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். இங்கே இந்த மனுஷன் எப்படி தெரியப்படுத்தினா? கேட்டான், கெஞ்சின, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலன்னா அவர் எங்கே உதவி செய்ய போகிறாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு உதவி வேணும்னு கேட்கலன்னா அவர் எப்படி உதவி செய்வார்? நம்மளை ஆண்டவர் டிபெண்ட் பீயிங்காக படைச்சிருக்கார். நாம் அவரை சார்ந்து இருக்கும்படி நம்மை அவர் படைத்திருக்கிறார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றிற்கும் நாம் அவரிடத்தில் நெருக்கமாய் அவரிடத்தில் போய் கேட்கணுங்கிறது அவருடைய விருப்பம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றை குறித்து ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துது. அப்போ இங்கே நாம் 4வது பாடம் இவருடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்வது என்னன்னு சொன்னால், நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் நாம் ஜெபத்தில் உறுதியாய் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே அவர் கேட்டது போல நாமும் அப்படி இருக்க முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். நாம் ஒருபோதும் ஜெபத்தை நிறுத்திவிடக்கூடாது. இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்டாயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நேரத்தில் நாம் ஜெபிக்கிறதே என்ன செஞ்சிடறோம்னா மறந்துடுறோம். ஒரு விஷயத்துக்காக ஒரு 5 வருஷமாக ஜெபம் பண்ணுறீங்கன்னா 6வது வருஷத்தில் உங்களுக்கே சோர்வு வந்துடும். எத்தனை வாட்டி இதுக்காக ஜெபம் பண்ணிட்டு அவர் எங்கே கொடுக்குறாரு, ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு சோர்வு வந்துடும். ஆனால் பிரியமானவர்களே, சோர்ந்து போகக்கூடாது. நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் பிரச்சனைகளின் மத்தியில் அவருடைய ஜெபத்தில் நாம் உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். ஜெபமே ஜெயம். ஜெபத்தை தவிர வேற விசுவாசிகளாகிய நமக்கு வேற எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லை. ஃபர்ஸ்ட் அவருடைய வார்த்தை நாம் பார்த்தோம். ஜெபமும் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். 50வது வசனம், அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ கேள்வி என்னன்னா, எங்கே போனான்? இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான், எங்கே போனான்?
சொல்ல முடியுமா? எங்க போனான்? எங்க போயிருப்பான்? வீட்டுக்கு தானே போயிருப்பான். வீட்டுக்கு தானே போயிருக்கணும். ஓகேங்களா? ஆனா அவர் வீட்டுக்கு போகல. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்திலிருந்து போனாரே தவிர வீட்டுக்கு என்ன செய்யல? போகல. எப்படி? ஏன்னா கீழே என்ன வாசிக்கிறோம்? தன்னுடைய வேலைக்காரங்க வந்துட்டு என்ன பதில் சொன்னாங்க? எப்போ எந்த மணி நேரத்தில் குணம் உண்டாயிட்டுன்னு கேட்கும்போது அவங்க கொடுக்குற பதில் நேற்று 7ஆம் மணி நேரத்தில். அப்போ நேற்று 7ஆம் மணி நேரத்தில்னா தலைவர் இன்னும் இன்னைக்கு என்ன செய்யலை? வீட்டுக்கு போய் சேரல. உண்மையா இல்லையா? இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்திலிருந்து போனாரே தவிர ஆனால் வீட்டுக்கு இன்னும் போய் சேரலை. இப்போ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும். அவர் இருக்கிற இடத்துக்கும் வீட்டுக்கும் வெறும் 17 to 20 மைல் தொலைவு தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மத்தியானம் 1 மணிக்கு சுகம் கிடைக்கும் போது ஏசப்பா கிட்ட இருந்து நடக்க ஆரம்பிச்சிருந்தா வீட்டுக்கு போய் நடுராத்திரியில் சேர்ந்திருக்கலாமா இல்லையா? சேர்ந்திருக்கலாமா இல்லையா? சேர்ந்திருக்கலாம். ஏன்னா ஒரு துரிதமாக இருக்கக்கூடிய ஒரு தகப்பன், ஓடி ஓடி வந்த ஒரு தகப்பன் மறுபடியும் வீட்டுக்கு ஓடி போயிருந்தா நைட்டுக்குள்ளாடி என்ன செஞ்சிருக்கலாம்? போயிருக்கலாம். ஒரு 17 to 20 மைல் தொலைவு வந்து ஒரு 5 மணி நேரத்தில் இல்லைன்னா ஒரு 6 மணி நேரத்தில் நம்ம ஈஸியாக ரீச் ஆகிடலாம். ஆனால் அவர் என்ன செய்யலன்னு சொன்னால் வீட்டுக்கு போகல. மேபி எங்கே போயிருப்பார் அப்படின்னு கேட்டால் அதற்கு பதில் நமக்கு தெரியாது. ஆனால் வீட்டுக்கு போகலை, ஏசப்பா கிட்ட இருந்தும் புறப்பட்டுட்டாரு. நான் என்ன நம்புறேன்னு சொன்னால் மேபி எங்கேயாவது ஓரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம். என்ன நினைக்கிறீங்க? ஓரமாக அசதியிலையோ ஏன்னா டயர்ட்லையோ எங்கேயோ ஒரு ஓரமாக உட்காந்து ரெஸ்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு இன்பிட்வீன் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். என்ன நினைக்கிறீங்க? இருக்கலாம். ஓகே, இது டாக்டரின் கிடையாது, இது ஒரு அசம்ஷன் மட்டும்தான். உங்களுக்கு எப்படி தோணுனாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதை எடுத்துக்கலாம். ஒருவேளை இடப்பட்ட நேரத்தில் ப்ராக்டிக்கலாக நாம் யோசிக்கும் போது அவர் ரொம்ப டயர்டாக இருந்திருப்பார், அலைஞ்சு திரிஞ்சிருப்பார், எத்தனை இடத்துக்கோ எத்தனையோ நாட்களோ ஹாஸ்பிட்டலாக தூக்கிட்டு போயிருக்கலாம் பிள்ளைய. இப்போ ஒருவேளை ஆண்டவர் சொன்னதை நம்பின பிற்பாடு ஒரு பெருமூச்சு எடுத்து ஒருவேளை ஒரு ஓரமாக இத்தனை வருஷமாக அவன் பட்ட கஷ்டத்திற்கு, இத்தனை வருஷமாக ஓடின ஓட்டத்திற்கு, இத்தனை வருஷமாக நிம்மதியற்று இருந்த அவனுடைய நெஞ்சில் மனசில் ஒருவேளை அவனுக்கு இந்த நேரத்தில் மன அமைதி கிடைச்சதுனால இப்போ வீட்டுக்கு என்ன செஞ்சுருக்கலாம்? பொறுமையாக போகலான் இருந்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வீட்டில் இருக்கிற நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலைன்னு சொன்னால், நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னு சொன்னால் நிச்சயமாக நான் ஓடி இருப்பேன். நீங்கள் ஓடி இருப்பீங்களா இல்லையா? வேக வேகமாக ஓடி போய் இந்த இயேசு சொன்னது உண்மைதான், நடக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கவாது என்ன செய்வோம்? முயற்சி செய்வோமா இல்லையா? நம்புறதெல்லாம் ஓகே, நாம எல்லாம் விசுவாசி தான். ஆனால் சில நேரத்தில் என்ன செய்வோம்? நமக்கு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நடந்துச்சா? ஆமாம் நடந்துச்சு. அப்புறம் என்ன செய்வோம்னு சொன்னால் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம், நடந்துச்சு அப்படின்ட்டு. பிரியமானவர்களே, இவர் என்ன செய்யலைன்னு சொன்னால் ஓடி போகலை. அவர் என்ன செய்கிறாருன்னா பொறுமையாக, அவர் என்ன செய்யலைன்னா கன்ஃபார்ம் பண்ண விரும்பலை. அவர் பொறுமையாக போகிற ஒரு சமயத்தை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம். இதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய சமாதானம். உங்களுக்கு ஒரு விஷயத்தில் சமாதானம் இருக்குன்னு சொன்னாலே உங்களுக்கு பதில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்யும்போது சமாதானம் இருக்குதுன்னு சொன்னாலே உங்களுக்கு பதில் இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே தேவன் என்ன செய்கிறாருன்னா அந்த மனுஷனை பூரண சமாதானத்தோடு அவனுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவ சமாதானத்தை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். நீங்கள் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கும் போது இந்த விஷயம்தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அதைத்தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 6வது வசனத்தில் பார்த்தோம், கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது 7வது வசனம் தெளிவாக சொல்லுது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அது பூரணமாய் இருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், 5வது பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரெஸ்ட் இன் காட்ஸ் பீஸ். தேவனுடைய சமாதானத்தில் இளைப்பாற நாம் பழக வேண்டும். எப்போ தேவனுடைய சமாதானம் வரும் தெரியுமா? நீங்கள் கடவுளை சீக்கிரம் எனக்கு செய்யுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணாமல், நீங்கள் ஆண்டவருடைய ஞானத்தை கொஸ்டின் பண்ணாமல், நீங்கள் ஆண்டவருடைய அந்த வெயிட்டிங் சீசன் அனுமதிக்கிற சமயத்தை நாம் பயந்து குழம்பாமல் ஆண்டவரை நம்பி நாம் காரியங்களை அவருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது தேவ சமாதானம் நிச்சயமாக நம்முடைய இருதயங்களை ஆக்கிரமிக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த மனுஷன் நம்பி புறப்பட்டு போனான். இந்த ராஜாவின் மனுஷன் எப்படி போனான்? நம்பிக்கையற்ற நிலைமையில போகல, நம்பி புறப்பட்டு போனான். ஆகவே பூரண சமாதானத்தோடு அவனால் என்ன செய்ய முடிந்ததுன்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடிந்தது. பிரியமானவர்களே, இந்த 5 பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம மாற்றிக்கொள்ள வேண்டும். சூழ்நிலை மாறுதோ மாறலையோ, நாம பார்க்கும் பொழுது மாற்றம் தெரியுதோ தெரியலையோ, நீங்க நிம்மதியா அந்த சூழலை கடந்து வரணும்னு சொன்னா இந்த 5 விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1, அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி நாம் இளைப்பாற வேண்டும். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் மாறாதது. அவர் நிச்சயமாக சொன்னதை செய்யக்கூடியவர். 2வதாக ரெஸ்ட் இன் காட்ஸ் பவர். தேவனுடைய வல்லமையை, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்பி அமைதியாக நாம் இளைப்பாற வேண்டும். 3வதாக நாம் பார்த்த பாடம் என்னன்னு சொன்னா, ரெஸ்ட் இன் காட்ஸ் பஞ்சுவாலிட்டி. தேவனுடைய கால தவறாமையை நீங்க என்ன செய்யணும்? நம்பி இருக்க வேண்டும். அவர் காலம் தவற மாட்டார். அவர் பஞ்சுவலா என்ன செய்வார்னு சொன்னா, அவர் நினைத்த சமயத்துல நம்முடைய வாழ்க்கையில தேவைகளை அல்லது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணுமோ அதை அவர் செய்ய வல்லமை கொண்டவர். 4வது, காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கும் பொழுது, சமயம் கடந்து போகும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நாம ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். ஜெபம் மட்டுமே நமக்கு கதியாக இருக்க வேண்டும். ஜெபத்திலேயே நாம் உறுதியாய் நாம் தரித்திருக்கும் பொழுது, 5வது விஷயம், ரெஸ்ட் இன் காட்ஸ் பீஸ். ஜெபத்தில் இருக்கும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை நிச்சயமாக ஆண்டு கொள்ளும். நிச்சயமாக தேவன் நம்மை அவருடைய தக்க சமயத்தில் விசாரிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆக நாமும் கூட நம்முடைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டைம் பீரியடை நிச்சயமாக பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ண முடியும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு நல்ல உதாரணம் இந்த ராஜாவின் மனுஷன். தேவன் தாமே இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய சூழ்நிலைகளை சரியாக கையாள உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். வாய்ப்பு கொடுத்த திருச்சபையாருக்கும் ஊழியருக்கும் மூப்பருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.